அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு என்ன செஞ்சேன்னு காமிக்கிறேன். பட்டர்ஃப்ளையில் நான் பட்டர்ஃப்ளை மாதிரியே சமோசா செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட ரோஸ் மில்க் வச்சுருக்கேன். இதுதாங்க இன்றைக்குள்ள இஃப்தார் ஸ்பெஷலு. நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ஒரு பவுலில் நான் 1.5 கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் போடுறேன். பால் 1/4 டம்ளர் ஊற்றுறேன். உப்பு தேவையான போடுறேன். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சுருவோம் மாவை. ரொட்டி மாவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணுங்க. கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும் மாவு. பாருங்கள், ரெடி பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருவோம். மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ ஸ்டெப்பிங் எப்படின்னு தயார் பண்ணலாம் பார்க்கலாம். சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயமும் பச்சை மிளகாய் அது போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 இருக்குங்க. கொஞ்சம் உடச்சி விட்டு அதில் போட்டிருக்கேன். சிக்கன் வேக வச்சு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். சிக்கன் வெந்ததுனால ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையான மசாலா பார்த்துருவோம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு போடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால நம்ம தண்ணியெலாம் ரொம்ப ஊற்றோம்னா தண்ணியே ஊற்றாமல் நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். சிக்கனும் வந்திருக்கு, உருளைக்கிழங்கும் வந்திருக்கு. வெங்காயம் மட்டும் அந்த எண்ணெயிலே வதக்கிறோம். கரெக்டாக வந்துடும் நமக்கு. மல்லி இலை எடுத்து விட்டு இறக்கி வச்சிடலாம். ஸ்டெப்பிங் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஆற வச்சு எடுத்து வச்சுக்குவோம். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டலாம் ஆற வச்சு. மாவை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் அரிசி மாவு 1 ஸ்பூனும் நெய் 1 ஸ்பூனும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இது நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நம்ம மாவு தேய்க்கக்குள்ளே இது பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணணும். அதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நெய்யும் அரிசி மாவு சேர்த்து செஞ்சால். மாவு பாருங்கள், 4 வெள்ளை வந்திருக்கு. முதல் வெள்ளையை எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்லா மெல்லிசாக தைக்கணும். மாவு போட்டு தைங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். அந்த 3ஆம் மடக்கிறேன் நான். மூணு தான் கட் பண்ணுறேன். அதை
இதை மெலிசாக தைக்கணும். மூணு பாக்ஸ் மாதிரி தைச்சு பாருங்கள். இதே மெலிசாக நம்ம தைக்கணும். இப்போ பாருங்கள், நான் டிசைன் செய்ய போகிறேன். இது கவனமாக பார்த்துக்கோங்க எப்படி நான் செய்கிறேன்ட்டு. முதல்ல சைடில் 2 கணரையும் நம்ம ஒன்றா வச்சுக்கணும். ரொம்ப அழுத்தி வச்சிடக்கூடாது. நம்ம திருப்பி அதை பிரிப்போம் நம்ம. அதனால் ரொம்ப அழுத்தி வச்சுட்டாக்கா நம்ம பிரிக்கிறது கஷ்டமாக போயிடும். முதல் சைடில் 2 கணரையும் ஒன்றா சேர்த்துக்கணும். அப்புறம் மேலே உள்ளதையும் கீழே உள்ள கணரையும் ஒன்றா சேர்க்கணும். பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுக்கலாம். அப்படியே திருப்பி போடணும். திருப்பி போட்டு இதில் தான் நம்ம ஸ்டெப்பிங் வைக்கணும். கொஞ்சமாக வைக்கணும். ஏன்னா நம்ம போடுறது சின்ன டிசைனாக இருக்குது. கொஞ்சமாக வைக்கணும். இப்போ ரொம்ப வச்சாக்கா நம்ம ஸ்டெப்பிங்லாம் வெளியே வந்துடும் எண்ணெயில் பொறிக்கக்குள்ளே. இப்போ திருப்பி வந்து 4 கணரையும் ஒன்றா சேர்க்கணும். இந்த நெய்யும் அரிசி மாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பேஸ்ட் மாதிரி, அதை வந்து 4 கணரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தடைக்கணும். அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், திருப்பி அதே மாதிரி நான் செய்கிறேன் பாருங்கள். இதை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விடணும். இது வந்து பிரியாமல் இருக்கணும். அவ்வளோதான். இப்படி பாருங்கள், பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ கேப் இருக்குல்ல, அதை நல்லா அழுத்தி விடணும். ஸ்டெப்பிங்லாம் வெளியே வராத அளவுக்கு. நான் தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ திருப்பி போடணும். திருப்பி போட்டு நம்ம ஏற்கனவே நம்ம ஓட்டினோம்ல, அது பாருங்கள் அப்படியே எதெல்லாம் இருக்கும். அப்போ 4 எதுலையும் நம்ம ஒன்றா பிரிக்கணும். பிரித்தா நல்ல டிசைன் வந்துடுச்சு பாருங்கள். முன்னாடியும் ஒரு டிசைன் இருக்கும், பின்னாடியும் ஒரு டிசைன் இருக்கும். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நெய்யை வந்து கொஞ்சமாக அந்த மேலே பிரித்தோம்ல, அதை பிரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு நெய்யை அரிசி மாவுல ஸ்டெப்பிங்கை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். பாருங்கள், பார்க்கலாம் பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும் பாருங்கள். பொரிக்கும் போது அழகாக பூ மாதிரி மலரும். டிசைன் அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பர்த்டே பார்ட்டிக்கெலாம் செஞ்சு வச்சா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரெண்டு கலரையும் ஒன்றா சேர்த்துக்கணும். இப்போ திருப்பியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. மேலே உள்ளது கீழே உள்ள கலரையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லேசாக வைக்கணும். இப்போ வந்து திருப்பி போடணும், இல்லை ஸ்டெப்பிங் வைக்கணும். இப்போ 4 கார்னருக்கும் நம்ம வந்து நெய்யை அப்ளை பண்ணிக்கணும். அரிசி மாவும் நெய்யாக அப்ளை பண்ணிக்கணும். பிரிஞ்சிடாமல் இருக்கும். அப்போ தான் இதை வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணணும். வந்து லைட்டாக தான் நம்ம வைக்கணும். இதை வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்டெப்பிங் வந்து கலராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பாக்ஸ் மாதிரி இருந்துருச்சா. இப்போ திருப்பி போடணும். இந்த கேப்பு தெரிகிற இடத்தெல்லாம் நம்ம நல்லா அழுத்தி விடணும். ஸ்டெப்பிங் வெளியே வராத அளவுக்கு. இதே நீங்கள் பெருசாக வேணாலும் பெருசாக செஞ்சுக்கலாம். இப்போ 4 எதில் தெரியும் பாருங்கள், அதை ஒன்று ஒன்றா கழட்டி விடணும். அப்படியே அப்போ பொறுமையாக உங்களுக்கு காமிக்கிறேன், தெளிவாக காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. எதில் மாதிரி ஒன்று வந்துருக்குல்ல, அதை வந்து ரெண்டையும் சேர்த்து ஒட்டி விட்டுணும். நெய்யும் அரிசி மாவு வச்சுருக்கோம்ல, அதை வச்சு ஒட்டி விட்டுணும். அவ்வளோதாங்க. சூப்பர் டிசைனு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் கேட்பாங்க, எப்படி செஞ்சேன்னு கேட்பாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன்.
இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டுடலாம். பாருங்கள், அப்படியே பூ மலர்ற மாதிரி மலருது பாருங்கள். எப்போதும் போல் செய்யாமல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். எவ்வளோ அழகான டிசைன் வந்துருக்கு பாருங்கள். முன்னாடியும் ஒரு டிசைன் இருக்கும், பின்னாடியும் ஒரு டிசைன் இருக்கும். நல்லா பொரியணும், அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. லைட்டாக சவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர் டிசைனில் நம்ம சமோசா செஞ்சுருக்கோங்க. அடுத்ததையும் பொரிச்சிடலாம். எல்லாத்தையும் பொரிச்சாச்சுங்க. அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமையும் பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைக்கும் இஃப்தாருக்கு இதாங்க, இந்த ஸ்நாக்ஸ் தாங்க செஞ்சுருக்கேன். கூடவே ரோஸ் மில்க் செஞ்சுருக்கேன். இன்றைக்குள்ள இஃப்தார் ஸ்பெஷல் இதாங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.